In those days, they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. In this passage, Dr. Bernard says that in those days, that is, in the past or in the olden days, there was not any sophisticated heart surgery. The word sophisticated here means very advanced or well advanced. And as a doctor, he says that he has seen many people suffering. But out of all that, he says the suffering of the children is heartbreaking. That is, very painful, very distressing. அதாவது இதயமே நொறுங்கும் அளவிற்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது குழந்தைகள் படுகிற துன்பம் என்கிறார். The reason for this is the total trust of children in doctors and nurses. Total trust. ஒட்டுமொத்த நம்பிக்கை. In English, trust means faith or belief. So children have complete faith in doctors and nurses. And that is the reason for it being very painful, very distressing or heartbreaking. Because they believe doctors are going to help them. If they are not able to help them or save their life, they accept their fate. Fate here means destiny, அதாவது விதி. They go through mutilating surgery. They are even prepared to undergo some complicated surgery that would disfigure them. They will have to lose one of their arms or one of their organs to be alive. So, losing organs to be alive is mutilating. A surgery that helps them live only by removing their organs. சிதையச் செய்கிற சிதைவுக்கு உள்ளாக்குகிற அறுவை சிகிச்சை என்ற பொருள். And even after the surgery, if they have any problem, they never complain because of the trust they have in doctors. And they know nothing can be done further and they accept their fate and so they don't complain. அக்காலத்திலே அதிநவீன இதய அறுவை சிகிச்சைகளெல்லாம் கிடையாது என்று குறிப்பிடுகிறார் மருத்துவர் பெர்னார்ட். ஒரு மருத்துவராக பல நோயாளிகள் துன்புறுவதை பார்த்திருந்தாலும் குழந்தை நோயாளிகள் படும் துன்பம் இதயம் நொறுங்கி சிதறும் அளவிற்கு, இதயம் வெடித்து சிதறும் அளவிற்கு வேதனை தரக்கூடியதாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். அதற்கான காரணம் என்னவெனில், அக்குழந்தைகள் மருத்துவர் மீதும் செவிலியர் மீதும் அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களை எப்படியாவது மருத்துவர்களும் செவிலியர்களும் காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறார்கள். ஒருவேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போனாலும் கூட அவர்கள் தங்களின் விதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமின்றி தாம் நலம் பெறுவதற்காக தம் உடலின் பாகங்களை சிதைவுறச் செய்யக்கூடிய கொடூரமான அறுவை சிகிச்சைகளை கூட அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிறகும் அவர்கள் எவ்வித முன்னேற்றம் இல்லாமலும் போனாலும் கூட அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதோ புகார் செய்வதோ இல்லை என்று குறிப்பிடுகிறார் மருத்துவர் பெர்னார்ட். இப்பத்தியிலே சொபிஸ்டிகேட்டட் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதற்கு அதிநவீன என்று பொருள். அதாவது ஆங்கிலத்திலே வெரி அட்வான்ஸ்ட் அல்லது வெல் அட்வான்ஸ்ட் என்று குறிப்பிடலாம். அடுத்து ஹார்ட் பிரேக்கிங் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இதற்கு இதயம் நொறுங்கக்கூடிய அல்லது இதயம் வெடித்து சிதறும் அளவிற்கான வேதனை தரக்கூடிய என்று பொருள். ஆங்கிலத்திலே டிஸ்ட்ரெஸிங் என்று குறிப்பிடலாம். அதேபோல டோட்டல் ட்ரஸ்ட், அதாவது ஒட்டுமொத்த நம்பிக்கை. டோட்டல் என்றால் கம்ப்ளீட், ட்ரஸ்ட் என்றால் பிலீஃப் அல்லது ஃபெய்த். மியூட்டிலேட்டிங் சர்ஜரி. மியூட்டிலேட்டிங் என்றால் சிதைவுறச் செய்கிற என்று பொருள். மியூட்டிலேட்டிங் சர்ஜரி என்பது
அவர்கள் நலம் பெறுவதற்காக சில பாகங்களை இழக்கக்கூட நேரலாம் அல்லது சில பாகங்களை நீக்க வேண்டியிருக்கலாம். அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு கூட அக்குழந்தைகள் ஒத்து வருகிறார்கள், அவ்வறுவை சிகிச்சையினை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த கடைசி வாசகத்தினுடைய பொருள். One morning, several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. In this passage, Dr. Bernard shares an experience of his with us. He says he went to the Cape Town's Red Cross Children's Hospital. Cape Town is the capital of South Africa. There, he witnessed, he saw an incident and he calls it Grand Prix. That is the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. Grand Prix means an international motor race. He says that incident, the Grand Prix, opened his eyes. That is, he says he was missing something, missing happiness, since he was always thinking about suffering of people and suffering of everybody. That incident brought him solace. Solace here means comfort or consolation, and in Tamil, ஆறுதல். So only that incident made him realize that he lost all his happiness only because of thinking only about suffering and suffering. இப்பத்தியில் மருத்துவர் பெர்னார்ட் தனக்கு நேர்ந்த ஓர் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அவர் சொல்கிறார், கேப்டவுனில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் மருத்துவமனைக்கு ஒரு நாள் நான் சென்றேன் என்று குறிப்பிடுகிறார். கேப்டவுன் என்பது தென்னாப்பிரிக்காவினுடைய தலைநகரமாகும். அங்கே அவர் ஓர் சம்பவத்தை பார்க்கிறார். விட்னஸ்ட் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதற்கு பார்த்தார் என்று பொருள். ஆங்கிலத்திலே சா என்று கூறலாம். அச்சம்பவத்தை அவர் கேப்டவுனினுடைய செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் மருத்துவமனையினுடைய கிராண்ட் பிரிக்ஸ் என்று அழைக்கிறார். கிராண்ட் பிரிக்ஸ் என்றால் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஓர் மோட்டார் வாகன பந்தயமாகும். இந்த சம்பவம், அதாவது அந்த செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் மருத்துவமனையில் நடந்த அந்த கிராண்ட் பிரிக்ஸ் என்கிற சம்பவம் அவர் கண்களை திறந்து விட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். அதாவது அதுவரை அவர் ஏதோ வாழ்க்கையில் இழந்து விட்டதாகவே உணர்ந்தார். முக்கியமாக குறிப்பாக மகிழ்ச்சியை இழந்திருப்பதாக உணர்ந்தார். அதற்கு காரணம், அவர் எப்போதும் துன்பத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். மக்களின் துன்பம், அவர் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனின் துன்பத்தை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆக இச்சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ஓர் ஆறுதலை தந்ததாக குறிப்பிடுகிறார். ஆறுதல் என்பதற்கு ஆங்கிலத்திலே இங்கே சாலஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எளிய ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட் அல்லது கன்சோலேஷன் என்கிற வார்த்தைகளை கூட பயன்படுத்தலாம். இச்சம்பவம் அவருக்கு தான் மகிழ்ச்சியை இழந்ததற்கு காரணம் துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்ததுதான் என்பதை புரிய வைத்ததாக அவர் பதிவிடுகிறார். What happened there that morning was that a nurse had left a breakfast trolley unattended, and very soon this trolley was commandeered by an intrepid crew of two, a driver and a mechanic. The mechanic provided motor power by galloping along behind the trolley with his head down, while the driver, seated on the mower deck, held on with one hand and steered by scraping his foot on the floor. The choice of roles was easy because the mechanic was totally blind
and the driver had only one arm. In this passage, we are going to see about the Grand Prix. For the Grand Prix, a picture is given in the textbook where you find a trolley with a boy in the front and another boy at the back. But there is an error in the picture. The position of the boys has to be swapped. That is, the boy at the back should be in the front and the boy in the front should be at the back. When the doctor went to the hospital, he found a breakfast trolley left unattended. Trolley means a cart either pushed or pulled. Breakfast trolley means a trolley used in hospital for serving breakfast or food to the patients. Unattended means uncared for, left uncared for. There were two boys as patients in the hospital and they saw the trolley. They decided to play with it. They took control of it. Taking control is expressed by the word commanded here. They were intrepid. It means bold and daring. One decided to play the role of a driver and the other one decided to play the role of a mechanic. A mechanic here means the boy who decided to push the cart forward, and the driver here means the boy who decided to control the direction of the trolley or the direction of the movement of the trolley. A fellow sat in the front of the trolley. The front part is called mower deck. Sitting there, he was holding the trolley with one hand and controlling the direction of the movement of the trolley with his foot on the floor and by scraping his foot on the floor. The other fellow was pushing the cart, the trolley, with his hands and he was galloping behind the trolley. Galloping means moving forward fast like a horse. That is, moving or walking, leaping ahead. The choice of their roles was natural and easy because the fellow who was pushing the cart was totally blind. He can only move the cart. He cannot see ahead and decide the direction of the movement. Whereas the fellow who was sitting in the front, that is the driver, cannot push the cart because he had only one arm, but he was able to see, so he chose that role to play. This is the beginning of the Grand Prix incident. இப்பத்தியிலே நாம் அந்த கிராண்ட் பிரிக்ஸ் சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கிராண்ட் பிரிக்ஸ் சம்பவத்திற்கு நமது நூலிலே ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் நீங்கள் ஒரு தள்ளுவண்டியனையும் அதற்கு முன்னாலும் பின்னாலும் இரு சிறுவர்களையும் பார்ப்பீர்கள். ஆனால் அப்படத்திலே ஒரு தவறு இருக்கிறது. வண்டியின் பின்னால் இருக்கக்கூடிய சிறுவன் முன்னாலும், முன்னால் இருக்கக்கூடிய சிறுவன் பின்னாலும் இருக்க வேண்டும். மருத்துவர் பெர்னார்ட் கேப்டவுனிலே இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்க குழந்தைகள் மருத்துவமனைக்கு செல்கிற போது அங்கே ஓர் தள்ளுவண்டியினை பார்க்கிறார். அதாவது காலை உணவினை நோயாளிகளுக்கு தருவதற்காக தள்ளிக்கொண்டு செல்லப்படுகிற ஒரு வண்டி அது கவனிப்பாரற்று விடப்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுவண்டியினைத்தான் ட்ராலி என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுகிறார்கள். பிரேக்ஃபாஸ்ட் ட்ராலி என்பது காலை உணவினை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற தள்ளுவண்டி என்று பொருள். அன்அட்டெண்டட் என்றால் கவனிப்பாரற்று விடப்பட்ட என்று பொருள். அம்மருத்துவமனையிலே 2 சிறுவர்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தள்ளுவண்டியினை பார்க்கிறார்கள். பிறகு அந்த வண்டியினை கொண்டு விளையாட முடிவெடுக்கிறார்கள். அந்த வண்டியினை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுவர்கள் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வருவது என்பதைத்தான் இங்கே கமாண்டியட் என்கிற வார்த்தையினால் குறிப்பிடுகிறார்கள். அந்த இருவரும் மிகவும் தைரியசாலிகள். தைரியசாலிகள் என்பதைத்தான் இங்கே இன்ட்ரிபிட் என்கிற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுகிறார் எழுத்தாளர். இன்ட்ரிபிட் என்பதற்கு மிக எளிய ஆங்கிலத்திலே
போல்ட் அல்லது டேரிங் என்றும் கூறலாம். அந்த இரு சிறுவர்களில் ஒருவன் அந்த வண்டியை இயக்கக்கூடியவனாகவும் இன்னொருவன் அந்த வண்டியின் திசையை தீர்மானிக்கக்கூடியவனாகவும் விளையாடுகிறார்கள். ஒருவன் அந்த வண்டிக்கு பின்னாலே நின்று கொண்டு தலையை தொங்கவிட்டு கொண்டு தன் இரு கரங்களாலும் அந்த வண்டியினை முன்னோக்கி வேகமாக குதிரையைப் போல தாவி தாவி நடந்து தள்ளிக்கொண்டே போகிறான். குதிரையைப் போல தாவி தாவி நடப்பதைத்தான் கேலப்பிங் என்கிற வார்த்தையினால் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். இன்னொரு சிறுவனோ அந்த வண்டியின் முன்பாகத்திலே, அந்த முன்பாகத்தை தான் மவர் டெக் என்று இந்த பாடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு கரத்தினால் அந்த வண்டியினை பிடித்து கொண்டு ஒரு காலினை தரையிலே வைத்து அழுத்தி தேய்த்து கொண்டு அந்த வண்டியினுடைய நகரும் திசையை தீர்மானிக்கிறான், கட்டுப்படுத்துகிறான். இந்த திசையை தீர்மானிப்பதையும் கட்டுப்படுத்துவதையும் தான் ஸ்டியர் என்கிற வார்த்தையினால் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த இருவரும் தனக்கான பணியினை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது மிக எளிதான இயல்பான ஒன்று. ஏனென்றால் அந்த வண்டியை தள்ளுகிற சிறுவன் கண் பார்வையற்றவன். அவனால் பார்த்து எந்த திசையில் வண்டியை செலுத்துவது என்று தீர்மானிக்க முடியாது. ஆனால் இரு கரங்களும் இருப்பதால் அவனால் வண்டியினை நன்றாக முன்னோக்கி தள்ள முடியும். இன்னொருவனோ, அதாவது வண்டியின் முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய சிறுவன் கண் பார்வை கொண்டவன், அவனால் பார்க்க முடியும். ஆகவே வண்டியின் திசையை தீர்மானிக்க முடியுமே தவிர அவனுக்கு ஒரே ஒரு கரம்தான் இருந்தது, ஒரு கரத்தை இழந்திருந்தான். ஆகவே அவனால் வண்டியை தள்ள இயலாது. இதுதான் இந்த கிராண்ட் பிரிக்ஸ் சம்பவத்தினுடைய துவக்கம். They put on quite a show that day, judging by the laughter and shouts of encouragement from the rest of the patients. It was a much better entertainment than anything anyone puts on at the Indianapolis 500 car race. There was a grand finale of scattered plates and silverware before the nurse and the ward sister caught up with them, scolded them, and put them back to bed. With the trolley, those two boys put on quite a show that day. It means it was a very impressive and unusual show. The patients around enjoyed it very much and they were all delighted. They encouraged the boys with their shouts and laughter. It seemed much better than the enjoyment even the Indianapolis 500 car race can give to the spectators. What is the Indianapolis 500 car race? It is a car race conducted in the US, in the state of Indiana, in the city Indianapolis. Their game was the grand finale, that is, very important and impressive final part of the show, and they scattered the plates and the silverware. Silverware means the stainless steel things like knives, forks and spoons. Then the nurse came and the ward sister came. They chased them and caught them, scolded them and put them back to their beds. அந்த தள்ளுவண்டியினோடு இச்சிறுவர்கள் விளையாடிய விளையாட்டு காண்பதற்கரிய அற்புதமான காட்சியாக அமைந்தது. கூடியிருந்த நோயாளிகள் எல்லாம் அவர்களின் விளையாட்டை கண்டு களித்து ரசித்தனர், மகிழ்ந்தனர், அவர்களை உற்சாகப்படுத்தினர், ஆரவாரப்படுத்தினர். அங்கே எழும்பிய ஆரவார ஒலியும் உற்சாகமும் சிரிப்பும் கைத்தட்டலும் அமெரிக்க நாட்டிலே இண்டியானா என்கிற மாநிலத்தில் இண்டியானாபலிஸ் என்கிற நகரத்திலே நடக்கக்கூடிய கார் பந்தயத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட அதிகமாக இருந்தது. அது ஓர் மிகச்சிறந்த போட்டியின் இறுதிக்கட்ட நிகழ்வாக தோன்றியது. அப்போட்டியிலே, அவ்விளையாட்டிலே அந்த வண்டியிலே இருந்த தட்டுக்கள் சிதறின, சில்வர் பாத்திரங்கள் சிதறின. பிறகு அந்த செவிலியரும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளரும் ஓடி வந்து இச்சிறுவர்களை பிடித்தனர், திட்டினர், அவர்களின் படுக்கையிலே கிடத்தினர்.